ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக பணியில மாறணும் அப்படின்னா டெட் பேப்பர் 1 பேப்பர் 2ல நீங்க பாஸ் பண்ணி இருக்கும்போது மட்டும்தான் அரசு பள்ளியில் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் அரசு ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த மே மாதம் பார்த்தீங்க அப்படின்னா டெட்டுக்கான அறிவிப்பை வந்து பப்ளிஷ் பண்ணணும். பட் எலெக்ஷன் இருக்கு, அதனால பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 அந்த அறிவிப்பு ஃபர்ஸ்ட் அறிவிப்பு வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் வந்து அறிவிப்பை வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடிய பாசிபிள் இருந்துச்சு. பட் இப்போ வந்து போஸ்ட்பண்ட் ஆகும். அதே மாதிரி ஜூலை மாதம் எக்ஸாம் இருந்துச்சு, இதுவுமே வந்து போஸ்ட்பண்ட் ஆகும். அப்படி இருக்கும்போது நம்ம அகாடமி சார்பா டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 நியமன தேர்வான செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாம், பிடி அசிஸ்டன்ட் யூஜி டெர்பி இந்த 4 எக்ஸாமுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட் பேஜுமே வந்து காண்டக்ட் பண்ணுறோம். ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக பணியில மாறணும் அப்படின்னா டெட் பேப்பர் 1 பேப்பர் 2ல நீங்க பாஸ் பண்ணி இருக்கும்போது மட்டும்தான் அரசு பள்ளியில் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் அரசு ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த மே மாதம் பார்த்தீங்க அப்படின்னா டெட்டுக்கான அறிவிப்பை வந்து பப்ளிஷ் பண்ணணும். பட் எலெக்ஷன் இருக்கு, அதனால பார்த்தீங்கன்னா தள்ளி போக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 2026 பார்த்தீங்க அப்படின்னா 2 டைம் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான தேர்வை வந்து டிஆர்பி போர்டு வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க 12th + டிடெட் யூஜி + பிஎட் படிச்சிருக்கீங்க, இந்த டெட் எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னா தாராளமாக இப்போ இருந்தே வந்து அட்டெம்ப்ட் கொடுக்க பாருங்க. அதே மாதிரி எலெக்ஷன் வருது, எந்த ஆட்சி வருதோ அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகாம நீங்க படிச்சீங்க அப்படின்னா நீங்க ஆசிரியர் தகுதி தேர்வில் தகுதி பெற முடியும். நீங்க படிக்கவே இல்லை அப்படின்னா படிக்கிறவங்க ஈஸியாக வந்து தேர்ச்சி பெறுவாங்க. ஈஸியாக அவங்க ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக வந்து பணியில் அமருவாங்க. ஓகே, அப்படி பார்க்கும்போது டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 அந்த அறிவிப்பு ஃபர்ஸ்ட் அறிவிப்பு வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் வந்து அறிவிப்பை வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடிய பாசிபிள் இருந்துச்சு. பட் இப்போ வந்து போஸ்ட்பண்ட் ஆகும். அதே மாதிரி ஜூலை மாதம் எக்ஸாம் இருந்துச்சு, இதுவுமே வந்து போஸ்ட்பண்ட் ஆகும். அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வரக்கூடிய டெட் எக்ஸாமுக்கு நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னா மனம் தளராம நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது படிக்கிறத வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா எக்ஸாம் மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றீங்க, அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியா வந்து கிளியர் ஆயிரும். அதே மாதிரி 2வது தேர்வு வந்து எப்போ காண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் வந்து அறிவிப்பு, அதே மாதிரி டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா தேர்வு. அப்போ இந்த 2 எக்ஸாமுமே பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த 2026 நடத்தி முடிக்கக்கூடிய வாய்ப்பை தான் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா எந்த ஆட்சி வந்தாலுமே நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்காக பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து நடத்தி முடிப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, அட்டெம்ப்ட் கொடுக்க போறீங்க, நீங்க ப்ரெஷரோ எக்ஸ்பீரியன்ஸோ யாரா இருந்தாலுமே இந்த எக்ஸாமுக்கு நீங்க அட்டெம்ப்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னா கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி நீங்க ப்ராப்பரா படிக்கும் போதும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும் போதும் ஈஸியாக ஆசிரியர் தகுதி தேர்வில் வந்து தேர்ச்சி பெற முடியும். மேபி இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக நியமன தேர்வான இடைநிலை ஆசிரியர் தேர்வு, நியமன தேர்வான பட்டாதிரி ஆசிரியர் தேர்வு இந்த 2 எக்ஸாமுக்குமே வந்து உங்களால் அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ நம்ம அகாடமி சார்பாக டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 நியமன தேர்வான செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாம், பிடி அசிஸ்டன்ட் யூஜி டெர்பி இந்த 4 எக்ஸாமுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட் பேஜுமே வந்து காண்டக்ட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டெட்டுக்கு பாஸ் பண்ணிட்டாங்க, அதாவது டெட்டில் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக வரக்கூடிய நியமன தேர்வுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். வேறு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியுமே தவிர நீங்கள் படிக்காமல் வேடிக்கை பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் ஒரு பக்கம் நடக்கும், எக்ஸாம் ஒரு பக்கம் நடக்கும், நீங்கள் லாஸ்ட் வரைக்குமே வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ளுங்கள். நீங்க படிச்சா நீங்க பாஸ் பண்ணுவீங்க, நீங்க படிக்கல அப்படின்னா படிக்கிறவங்க பாஸ் பண்ணுவாங்க.